தாய் வீடு ஆகஸ்ட் 2025 இனப்படுகொலையின் அரசியல் பாகம் 16 சர்வதேச போர்க்குற்ற விசாரணை தீர்ப்பாயங்களின் அரசியல் எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தொடக்க குறிப்புகள் 1990களின் முற்பகுதியில்தான் நியூரம்பர்க் மற்றும் டோக்கியோ மாதிரிகளால் ஈர்க்கப்பட்ட புதிய சர்வதேச நீதிமன்றங்கள் உருவாயின. யுகோஸ்லாவியாவின் உடைவு, ருவாண்டாவில் இனப்படுகொலை என்பவற்றுடன் தொடர்புடைய போர்கள் வினையூக்கிகளாக இருந்த போதிலும், கெடுபிடி போரின் முடிவு உலகளவில் தாராளமய ஜனநாயகம் பரவுவதற்கும் சர்வதேச நீதிமன்றங்களினதும் நிரந்தர சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினதும் உருவாக்கத்தை ஆதரிக்க கணிசமான எண்ணிக்கையிலான நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா விருப்பம் தெரிவித்தது ஆகியவை உலகளாவிய அளவில் ஒரு புதிய சட்ட கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அத்தியாவசிய சூழலை வழங்கின. 21ஆம் நூற்றாண்டின் 2ஆம் தசாப்தத்தில் நியூரம்பர்க்கிலும் டோக்கியோவிலும் நிறுவப்பட்ட முன்னுதாரணங்கள் நிலைநிறுத்தப்பட்டன. மேலும் சர்வதேச குற்றவியல் சட்ட மீறல்கள் என்ன என்பது விரிவடைந்தது. ஆனால் உலகளாவிய அதிகார போட்டி, அதாவது சீனாவுடனான பொருளாதார போட்டியில் அமெரிக்காவின் சரிவும் ஒரு பெரிய சக்தியாக தன்னை மீண்டும் நிலைநிறுத்த ரஷ்யாவின் உறுதிப்பாடும், கெடுபிடி போருக்கு பிந்திய முதல் தசாப்தங்களில் போர்க்குற்றங்களுக்கான விசாரணைகளுக்கு கடுமையான சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. 1980களின் பிற்பகுதியில் பல்வேறு இனங்களையும் மதங்களையும் சேர்ந்த யூகோஸ்லாவியா கூட்டாட்சி மக்கள் குடியரசு, பொஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, குரோயேஷியா, மெசிடோனியா, மண்டினீக்ரா, செர்பியா, ஸ்லோவேனியா ஆகிய 6 குடியரசுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு பிரிந்து கொண்டிருந்தது. 1991இல் ஸ்லோவேனியாவும் குரோயேஷியாவும் பிரிந்து செர்பியாவுடன் குறுகிய போர்களை உருவாக்கியது. அடுத்த ஆண்டு பொஸ்னியா ஹெர்சகோவினா அரசாங்கங்கள் சுதந்திரத்தை அறிவித்தன. 2 காரணிகள் நிலைமையை வெடிக்கச் செய்தன. ஒன்று, யூகோஸ்லாவிய தலைவரும் செர்பியாவின் தலைவருமான ஸ்லோபோடன் மிலோசோவிக் ஏற்கனவே செர்பியாவுக்குள் தேசியவாதத்தை முன்னிறுத்தினார். ஏனெனில் யூகோஸ்லாவிய கூட்டமைப்பு உடைவை நோக்கிச் செல்வது தெளிவாக தெரிந்தது. மற்றொன்று, பொஸ்னியாவின் இன வரைபடம். மக்கள் தொகையில் பெரும்பாலோர் முஸ்லிம்கள், பொஸ்னியாக்ஸ் ஆகவும், ஆனால் செர்பியர்கள் கணிசமான சிறுபான்மையினராகவும் சுமார் 1.3 மில்லியன் இருந்தனர். பொஸ்னியாவின் சுதந்திரத்தை நோக்கிய நகர்வை மிலோசோவிக் ஒரு சாக்காக பயன்படுத்தி பொஸ்னியாவின் கணிசமான பகுதியையும் குரோயேஷியாவின் ஒரு சிறிய பகுதியையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதன் மூலம் பழைய செர்பிய தேசியவாத கனவான பெரிய செர்பியாவை அடைய முயன்றார். இந்த செயற்பாட்டில் செர்பிய இராணுவத்தின் ஆதரவுடன் பொஸ்னிய செர்பிய இராணுவம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் காணப்படாத அளவில் இன அழிப்பு பிரச்சாரத்தை நடத்தியது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. 1994 வாக்கில் அவர்கள் பொஸ்னியாவின் சுமார் 70% கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டனர். அனைத்து தரப்பினராலும் அட்டூழியங்கள் செய்யப்பட்டன, ஆனால் அவை பேசப்படுவதில்லை. 1994ஆம் ஆண்டு ருவாண்டாவில் உள்ள ஹூட்டு இனக்குழுவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கான துட்சிகளையும் பிற ஹூட்டுக்களையும் கொன்றனர். பெரும்பான்மை ஹூட்டு மக்களும் சிறுபான்மை துட்சிகளும் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தில் விகிதாசாரமற்ற பங்கை கொண்டிருப்பதாக முன்னவர்களால் கருதப்பட்டது. இடையேயான பதற்றங்களும் சில சமயங்களில் வன்முறையும் காலனித்துவத்திற்கு முந்தைய காலம் வரை நீட்டிக்கப்பட்டு காலனிய ஆட்சியாளர்களான ஜெர்மன் மற்றும் பெல்ஜிய ஆட்சியால் அதிகரிக்கப்பட்டன. இந்த பதற்றங்கள் காலனித்துவத்திற்கு பிந்திய தசாப்தங்களிலும் தொடர்ந்தன. 1990களின் முதல் ஆண்டுகளில் துட்சிகள் ஹூட்டு மக்களை கொல்ல திட்டமிட்டுள்ளனர் என்ற வதந்தியின் அடிப்படையில் துட்சிகளை ஒழிக்க ஹூட்டு தேசியவாத அரசாங்கம் உறுதியாக இருந்தது. அண்டை நாடான புருண்டியில்
இரு குழுக்களிடையே வன்முறை தீவிரமடைந்தமை விஷயங்களை மோசமாக்கியது. 1990 டூட்சி கிளர்ச்சிப் படைகள் ருவாண்டா மீது படையெடுத்ததை தொடர்ந்து ஹுட்டு டூட்சி ஆகிய இரண்டு பிரிவு அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒரு சமாதான ஒப்பந்தமும் அதிகார பகிர்வும் செய்வதற்கான ஏற்பாடு மிகவும் தீவிரமான ஹூட்டு கூறுகளின் ஆதரவை பெற தவறிவிட்டது. இதன் தொடர்ச்சியாக ருவாண்டா இனப்படுகொலை நிகழ்ந்தது. 2000களின் முற்பகுதியில் பல சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. 1990களின் இறுதியில் இந்தோனேஷியாவின் ஒரு மாகாணமான கிழக்கு டிமோரில் மற்றொரு இனப்படுகொலை நிகழ்ந்தது. ஆனால் அதற்கு அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் அரசியல் நலன்களால் சேதமடைந்தது. மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக கூறப்படும் பல தசாப்தங்களுக்கு பிறகு சர்வதேச நீதிமன்றத்தால் கூட்டப்பட்ட கம்போடியாவின் வழக்கு அசாதாரணமானது. 1975க்கும் 1979க்கும் இடையில் கம்போடியாவில் கமரூஜ் ஆட்சியில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட குற்றங்கள் 1990களில் விசாரிக்கப்பட்டன. விசித்திரமாக அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் 1994இல் கம்போடிய இனப்படுகொலை நீதிச் சட்டம் என்ற ஒன்றில் கையெழுத்திட்டார். இது 1975க்கும் 1979க்கும் இடையில் கமரூஜ் செய்த குற்றங்களை விசாரித்து வழக்கு தொடர்வதற்கான அமெரிக்காவின் ஆதரவை உறுதியளித்தது. இவ்வாறு அமைக்கப்பட்ட நீதிமன்றம் தனது முதல் விசாரணையை 2007 வரை நடத்தவில்லை. மேலும் வயதான சந்தேக நபர்கள் 5 பேரை மட்டுமே குற்றஞ்சாட்டியது. ஒருவர் விசாரணைக்கு மன ரீதியாக தகுதியற்றவர் என்று அறிவிக்கப்பட்டார். மற்றொருவர் விசாரணையின் போது இறந்தார். மற்ற மூவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டனர். பிரெஞ்சு நீதிபதிக்கும் கம்போடிய நீதிபதிக்கும் இடையே மேலும் வழக்கு தொடருவது தொடர்பான கருத்து வேறுபாடு, விசாரணைகள் நாட்டில் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தும் என்ற அச்சம், பல குற்றவாளிகள் இறந்துவிட்டமை ஆகிய காரணங்களால் குறித்த நீதிமன்றின் முன் இனி எந்த வழக்குகளும் கொண்டுவரப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேற்சொன்ன அனைத்திலும் நீதி குறித்த அவா அரசியலால் உந்தப்பட்டது. யாருடைய நலன், யாருக்கான நீதி? 1989ஆம் ஆண்டில் பொதுச்சபை இறுதியாக சர்வதேச சட்ட ஆணையத்திற்கு நிரந்தர நீதிமன்றத்திற்கான சட்டத்தை வரைவதற்கு பச்சை கொடி காட்டியது. கெடுபிடிப்போரின் முடிவு சர்வதேச குற்றவியல் நீதியின் மறுமலர்ச்சிக்கு ஒரு வளமான சூழலை வழங்கியது. 1994ஆம் ஆண்டில் ஆணையம் தனது இறுதி அறிக்கையை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் சமர்ப்பிக்கும் முன்பே நிரந்தர அமைப்பு அமைக்கப்படும் வரை தற்காலிக நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற பொறுமையற்ற கோரிக்கைகள் எழுந்தன. சர்வதேச நிகழ்ச்சி நிரலில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருப்பது தெளிவாக தெரிந்தது. 1990ஆம் ஆண்டில் குவைத்துக்கு எதிரான ஈராக் ஆக்கிரமிப்பு தொடர்பாக அதிகார வரம்பை கொண்ட ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை உருவாக்க அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் என்பவற்றை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் எச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இவை தீர்ப்பாயங்கள் குறித்த கேள்விகளையும் எழுப்பின. ஈராக்கிற்கு எதிராக ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்குவதற்கான மேற்குலகின் உந்துதல் அதன் நோக்கங்களை கேள்விக்குட்படுத்தியது. அமெரிக்கா வியட்நாமில் இழைத்த குற்றங்களை யார் விசாரிப்பது என்ற கேள்வி எழுந்தது. அதேபோல காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான போராட்டங்களின் போது காலனி ஆதிக்கங்கள் 1950கள் முதல் 1980களின் இறுதி வரை இழைத்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்பது யார் என்ற கேள்வியும் எழுந்தது. குவைத் ஈராக் மோதல் ஒரு இராணுவ முட்டுக்கட்டைக்குள் முடிந்ததால் ஈராக்கிற்கு எதிரான தீர்ப்பாயம் என்ற யோசனை கைவிடப்பட்டது. ஈராக் தீர்ப்பாயத்தை உருவாக்கும் முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டவுடன் கவனம் பால்கன் பகுதிக்கு திரும்பியது. அங்கு யூகோஸ்லாவியாவின் உடைவுடன் போர்க்குற்றங்கள், இன அழிப்பு மற்றும் பாலியல் வன்முறை பற்றிய பயங்கரமான அறிக்கைகள் வந்தன. பிப்ரவரி 1993இல் முன்னாள் யூகோஸ்லாவியாவுக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தை உருவாக்க ஐநா பாதுகாப்பு சபை வாக்களித்தது.
ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த வழக்கறிஞர்கள் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தை உருவாக்க பாதுகாப்பு சபைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் யாப்பினால் அதிகாரம் அளிக்கப்பட்டதா என்பது குறித்து சந்தேகம் கொண்டிருந்தனர். முதல் பிரதிவாதிகளில் ஒருவர் தீர்ப்பாயத்தின் உருவாக்கத்தை சவால் செய்த போதும் அந்த சவால்கள் புறந்தள்ளப்பட்டன. முன்னாள் யூகோஸ்லாவியாவுக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அதன் முன்னோடியான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் கிட்டத்தட்ட உலகளாவிய அதிகாரத்தின் காரணமாக நியூரம்பர்க் மற்றும் டோக்கியோவில் அதன் முன்னோடிகளை விட சந்தேகத்துக்கிடமின்றி சர்வதேசமானது. சர்வதேச தீர்ப்பாயம் நிறுவப்பட்ட நேரத்தில் மோதலில் வெற்றியாளர் யாரும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீதிபதிகள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பொதுச்சபை இரண்டையும் உள்ளடக்கிய நம்பகமானதும் வெளிப்படையானதுமான நடைமுறையால் நியமிக்கப்பட்டனர். 1940களின் முன்னுதாரணங்களை அதன் குறிப்பு புள்ளியாக பயன்படுத்தி சர்வதேச சட்டத்தின் கீழ் சந்தேகத்துக்கு இடமின்றி அங்கீகரிக்கப்பட்ட குற்றங்களை மட்டுமே தீர்ப்பாயம் தீர்ப்பளிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பூட்ரஸ் காலி குறிப்பிட்டார். 1994ஆம் ஆண்டு ருவாண்டாவின் துட்சி சிறுபான்மையினரை இனப்படுகொலை செய்தபோது யூகோஸ்லாவியா தீர்ப்பாயம் செயற்படவில்லை. பாதுகாப்பு கவுன்சிலால் இரண்டாவது தீர்ப்பாயம் விரைவாக உருவாக்கப்பட்டது. யூகோஸ்லாவியாவுக்கான அதே சட்டம், பகிரப்பட்ட வழக்குரைஞர் மற்றும் ஒருங்கிணைந்த மேல்முறையீட்டு அறை ஆகியவற்றால் இது இணைக்கப்பட்டது. குற்றங்கள் சற்று வித்தியாசமாக வரையறுக்கப்பட்டன. மேலும் நியூரம்பர்க்கில் வழக்கு தொடரப்பட்ட குற்றங்களை வெறுமனே குறியீடாக்குவதை விட பாதுகாப்பு சபையானது மேலதிகமாக செயற்பட வேண்டிய தேவையுள்ளது என்பதை ஒப்புக்கொண்டது. குறிப்பாக உள்நாட்டு ஆயுத மோதலில் செய்யப்பட்ட போர்க்குற்றங்கள் மீதான அதிகார வரம்பு அதற்கு வெளிப்படையாக வழங்கப்பட்டது. இது ஏற்கனவே உள்ள வழக்கமான சர்வதேச சட்டத்தின் அறிக்கையாக இன்னும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. அப்போதிருந்து இரண்டு தீர்ப்பாயங்களும் இணையாக செயற்பட்டன. சட்ட முன்னுதாரணங்களினதும் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையிலும் அவற்றுக்கிடையே தவிர்க்க முடியாத நுணுக்கங்கள் உள்ளன. நிபுணத்துவம் இல்லாதவர்களுக்கு அவை பிரித்தறிய முடியாதவையாக இருந்தன. 1990களின் பிற்பகுதியில் தற்காலிக தீர்ப்பாயங்கள் செழித்து வந்தாலும் அவற்றின் செயற்பாட்டில் அதிருப்தி அதிகரித்து வந்தது. மேலும் இது ஒரு சிறந்த மாதிரி அல்ல என்ற உணர்வும் இருந்தது. குறிப்பாக யூகோஸ்லாவியா தீர்ப்பாயத்தின் நடத்தை மிகுந்த விமர்சனத்துக்குள்ளானது. அது அரசியல் நோக்கங்களால் வழிநடத்தப்படுகிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டாக இருந்தது. அதேபோல ருவாண்டா தீர்ப்பாயம் டுக்சி இனத்து தலைவர்களின் குற்றங்களை விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்நிலையில் 2002இல் சியரா லியோனுக்கு ஒரு தீர்ப்பாயத்தை நிறுவ வேண்டும் என்ற அழைப்பை எதிர்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பலவீனமான நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது. சியரா லியோனுக்கான சிறப்பு நீதிமன்றம் மற்ற இரண்டு ஐக்கிய நாடுகளின் குற்றவியல் தீர்ப்பாயங்களுடன் ஒப்பிடும்போது வியக்கத்தக்க முறையில் குறைவான பட்ஜெட்டை கொண்டிருந்தது. மேலும் அது ஒரு சில விசாரணைகளை மட்டுமே கையாள வடிவமைக்கப்பட்டது. இது பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தால் அல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் சியரா லியோன் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தால் உருவாக்கப்பட்டது. நிறுவனத்தின் கூட்டு உரிமையை பிரதிபலிக்கும் வகையில் சில நீதிபதிகளாலும் துணை வழக்கறிஞரை சியரா லியோன் அரசாங்கத்தால் நியமனம் செய்வதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது. யூகோஸ்லாவியா மற்றும் ருவாண்டா தீர்ப்பாயங்களைப் போலவே பொதுச்சபையால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரால் வழக்குரைஞரும் சர்வதேச நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டனர். இந்த அம்சங்களால் சியரா லியோனுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு சபையால் நிறுவப்பட்ட தீர்ப்பாயங்களைப் போன்ற அதிகாரங்கள் இல்லை என்றும், அரசாங்கத்திடமிருந்து தேவையான சுதந்திரம் இல்லை என்றும், அதன் சொந்த மூத்த அதிகாரிகள் சந்தேகத்துக்குரியவர்களாக கூட இருக்கலாம் என்றும் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். லெபனானுக்கான சிறப்பு தீர்ப்பாயத்தை பொறுத்தவரை இதுபோன்ற சில பிரச்சனைகள் எழுந்தன. இது அதன் அதிகாரிகளை நியமிப்பதில்
உள்ளூர் அரசாங்கத்தின் பங்களிப்பையும் கொண்டிருந்தது. இதேபோல லெபனானுக்கான சிறப்பு தீர்ப்பாயமும் உருவாக்கப்பட்டது. இது மிகுந்த சர்ச்சைக்குரியதாக இருந்தது. லெபனானுக்கான சிறப்பு தீர்ப்பாயம் 2007ஆம் ஆண்டு ஐநாவின் அனுசரணையில் முன்னாள் லெபனானிய பிரதமர் ரஃபீக் ஹர்ரியின் கொலையில் தொடர்புடையவர்களை விசாரிக்க அமைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பாயம் இனப்படுகொலை அல்லது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக அல்லாமல் கொடூரமான பயங்கரவாத செயல் என்று அழைக்கப்படும் ஒரு படுகொலைக்காக குற்றவாளிகளை தேடி தண்டிக்க முயன்றது. இது 2007ஆம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு சபையால் சர்ச்சைக்குரிய முறையில் அங்கீகரிக்கப்பட்டதிலிருந்து தீர்ப்பாயம் அரசாங்கத்தில் முன்னெப்போதும் இல்லாத பதற்றம், அவநம்பிக்கை மற்றும் நீடித்த நெருக்கடிகளை உருவாக்கியது. உள்நாட்டுப் போருக்கு பிந்தைய லெபனானில் இது மிகவும் பிளவுபடுத்தும் பிரச்சனைகளில் ஒன்றாக உருவெடுத்தது. ஆழமாக பிளவுபட்ட நாட்டில் உள்நாட்டு அரசியல் மோதலின் சர்வதேசமயமாக்கலுக்கு இந்த தீர்ப்பாயம் நல்ல உதாரணமாகும். அதன் நீதித்துறையால் குற்றவாளிகளை பொறுப்பேற்க முடியவில்லை. பாரபட்சமற்ற விசாரணையை நடத்த அது மிகவும் பிளவுபட்டுள்ளது. நம்பகமான தீர்ப்புகளை எட்டக்கூடிய தன்மையற்ற பலவீனமான பிராந்திய மேலாதிக்கவாதிகளால் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் பின்பற்றப்பட்டு தண்டனையிலிருந்து விலக்களிக்கும் முயற்சியில் சர்வதேச சமூகத்தால் ஐநா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேற்குலகு திணிக்கப்பட்ட நீதிக்கான உள்ளூர் விசாரணைகளால் குற்றவியல் விசாரணை தூண்டப்பட்டது. சிக்கலான நீதித்துறை செயல்முறைக்கு சிவில் சமூகத்தின் சில பிரிவுகள் ஆதரவு அளித்தன. ஆனால் இந்த தீர்ப்பாயம் நிறுவப்பட்ட பின்னர் சர்வதேச அரங்காடிகளால் இயக்கப்பட்டது. மேலும் அதன் வெளிப்படையான அரசியல் மயமாக்கல் காரணமாக உள்ளூர் அரங்காடிகளின் பங்கு பலவீனம் அடைந்தது. சியரா லியோன் மற்றும் லெபனான் தீர்ப்பாயங்களும் முந்தைய நிறுவனங்களிலிருந்து நிதியுதவி அடிப்படையில் வேறுபடுகின்றன. முதல் இரண்டு, ருவாண்டா, யூகோஸ்லாவியா, தற்காலிக தீர்ப்பாயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது பட்ஜெட்டிலிருந்து செயற்பட்டன. அதே நேரத்தில் பிந்தைய இரண்டும், சியரா லியோன், லெபனான், அந்தந்த நாட்டின் தன்னார்வ பங்களிப்புகளாலும் லெபனான் தீர்ப்பாயத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தின் பங்களிப்பாலும் நிதியளிக்கப்பட்டன. இந்த வகையான நிதியுதவி ஒரு நீதித்துறை நிறுவனத்திற்கு திருப்தியற்றது. தேசிய நீதிமன்றங்களின் நீதிபதிகளைப் போலவே சர்வதேச தீர்ப்பாயங்களில் உள்ளவர்களுக்கும் அவர்களின் சம்பளம் வழங்கப்படும் என்றும் அவர்களின் எதிர்கால வாழ்வாதாரம் தீர்ப்பாயத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளால் ஒரு அரசு திருப்தி அடைகிறதா என்பதை பொறுத்ததாக அமையாது என்றும் உறுதியளிக்கப்பட வேண்டும். அரசுகள் நிறுவனத்தின் ஆயுட்காலத்துக்கு நிதியுதவியை உறுதி செய்யும் வரை அத்தகைய நிறுவனங்களில் பங்கேற்க மறுப்பது ஐக்கிய நாடுகள் சபைக்கு மிகவும் எளிதானது என்று தோன்றுகிறது. அத்தகைய உறுதிமொழிகளை செய்வதற்கு நிதியளிப்பவர்களின் எதிர்ப்பு தீர்ப்பாயங்களுக்கான அவர்களின் தற்போதைய நிதி ஆதரவு செயற்திறனுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை மட்டுமே உறுதிப்படுத்துகிறது. 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சர்வதேச தீர்ப்பாயங்களுக்கான சர்வதேச எஞ்சிய வழிமுறை என்ற 5வது தற்காலிக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. உண்மையில் இது யூகோஸ்லாவியா மற்றும் ருவாண்டா தீர்ப்பாயங்களின் பணிகளை தொடர்ந்தது. இறுதி விசாரணைகள் மற்றும் மேல்முறையீடுகள் முடிந்ததும் அவற்றின் கதவுகள் மூடப்பட்டன. குறிப்பாக ருவாண்டா தீர்ப்பாயத்தில் தலைமறைவாக இருக்கும் சில குற்றம் சாட்டப்பட்ட தப்பியோடியவர்களுக்கு யூகோஸ்லாவியா தீர்ப்பாயத்தின் மிகவும் தேடப்படும் பட்டியலில் உள்ள அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எப்போதும் ஒரு நீதிபதி மற்றும் ஒரு வழக்கறிஞர் இருப்பதை சர்வதேச எஞ்சிய வழிமுறை உறுதி செய்கிறது. அத்துடன் ஒரு குற்றவாளியை விடுவிக்கக்கூடிய புதிய ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வந்தால் மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு வழியையும் இது உறுதி செய்கிறது. விசாரணைகள் முடிந்ததும் சியரா லியோனின் சிறப்பு நீதிமன்றத்திற்காக ஒரு எஞ்சிய நீதிமன்றமும் திட்டமிடப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 1990களில் முன்னாள் யூகோஸ்லாவியாவுக்கும் ருவாண்டாவிற்குமான புதிதாக உருவாக்கப்பட்ட தற்காலிக தீர்ப்பாயங்கள் பெரும்பாலும் அறியப்படாத நீரில் பயணித்த போது
ஒரு நிரந்தர சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிறுவுவது குறித்த பேச்சுவார்த்தைகள் விரைவான முன்னேற்றத்தை அடைந்தன. உண்மையில் பணியின் விரைவான வேகத்தை கணிக்க முடியாது. 1994 சர்வதேச சட்ட ஆணையத்தால் இன்டர்நேஷனல் லோ கமிஷன் இறுதி செய்யப்பட்ட வரைவு சட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் அனுசரணையில் நடைபெற்ற தொடர்ச்சியான கூட்டங்களில் 3 ஆண்டுகள் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்தின் பார்வை பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அடிபணிந்த ஒரு நிறுவனத்திலிருந்து பெரும் வல்லரசுகளதும் ஏனைய பலமிக்க அரசுகளதும் வேரூன்றிய ஆதிக்கம் இல்லாமல் அதன் சொந்த முன்னுரிமைகளை அமைக்கக்கூடிய ஒரு சுயாதீன அமைப்பின் பார்வையாக வளர்ந்தது. 1998 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்டத்தை குறைத்து பேச்சுவார்த்தை நடத்த சுமார் 160 நாடுகள் ரோமில் கூடியிருந்தன. சட்டம் வாக்களிக்கப்பட்ட போது பெரும்பாலான உள்ளடக்கங்களில் பரந்த ஒருமித்த கருத்து இருந்த போதிலும் பங்கேற்ற நாடுகளில் 120 மட்டுமே ஒப்புக்கொண்டன. அமெரிக்கா, சீனா மற்றும் இஸ்ரேல் உட்பட 7 நாடுகள் சட்டத்துக்கு எதிராக வாக்களித்தன. மேலும் 21 நாடுகள் வாக்களிப்பை தவித்துவிட்டன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை முந்தைய அனைத்து சர்வதேச குற்றவியல் நீதி நிறுவனங்களிலிருந்தும் பிரிக்கும் மிக முக்கியமான வேறுபாடு வழக்கறிஞருக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம். அவர்கள் நீதிமன்ற உறுப்பினர்களால் 9 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதுடன் விசாரணைகளையும் விசாரணைக்கான சூழ்நிலைகளையும் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கொண்டவர்கள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த நெருக்கடிகள், மோதல்கள் மற்றும் அதன் கவனம் செலுத்தப்பட வேண்டிய நாடுகளை அடையாளம் காண தன்னாட்சி அதிகாரத்துடன் ஒரு தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது. முந்தைய தீர்ப்பாயங்களை வகைப்படுத்திய அரசியல் வழிகாட்டுதல்களின் ஒரே எச்சம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அல்லது ஒரு உறுப்பு நாடு ஒரு சூழ்நிலையை வழக்கறிஞரிடம் குறிப்பிடுவதற்கான சாத்தியக்கூறு மட்டுமே. ஆனால் அப்போதும் கூட நீதியின் நலன்களில் இருக்காது என்று அவர் நினைத்தால் விசாரணையை மறுக்க வழக்கறிஞர் விருப்புரிமை பெற்றுள்ளார். இந்த அசாதாரண வழக்கு தொடுக்கும் அதிகாரத்தின் மீது லேசான அளவிலான நீதித்துறை மேற்பார்வை உள்ளது. கோட்பாட்டளவில் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கும் முழு செயல்முறையும் கண்டிப்பாக நீதித்துறை அளவுகோல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நடைமுறையில் இது இன்னும் ஆழமாக அகநிலையாக தெரிகிறது. ஆனால் கூடுதலாக முந்தைய நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் தெளிவற்றது. மற்ற சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்களில் இலக்குகளை தேர்ந்தெடுப்பது மன்னிப்பு கேட்காமல் அரசியல் ரீதியாக இருந்தது. வழக்கு தொடுப்பவரால் சூழ்நிலைகளை அடையாளம் காண்பதில் எழும் சவால்கள் வெற்றியாளர்களின் நீதி நோக்கியதாக வழக்கு தொடுப்புகள் இருக்கப் போகின்றன என்பதை காட்டின. ரோம் சட்டம் அதன் 60வது ஒப்புதலை பெற்ற பிறகு ஜூலை 1, 2002 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஒரு வருடம் கழித்து நீதிபதிகளதும் வழக்குரைஞரதும் தேர்தலை தொடர்ந்து அது முழுமையாக செயற்பாட்டுக்கு வந்தது. அதன் ஆரம்ப ஆண்டுகளில் நீதிமன்றம் அதன் வழியை கண்டுபிடிக்க போராடியது என்பது ரகசியமல்ல. பொருத்தமான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுப்பது என்பதை சொல்வது எளிது, செய்வது எளிதல்ல என்று தோன்றுகிறது. முதல் விசாரணைகள் சாட்சிய சிக்கல்களில் தடுமாறின. இன்று 23 ஆண்டுகள் கழித்தும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குறித்த நியாயமான விமர்சனங்கள் உண்டு. சர்வதேச என்ற சொல்லாடல். சில போர்க்குற்ற தீர்ப்பாயங்கள் தங்கள் பெயரில் சர்வதேச என்ற வார்த்தையை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக சர்வதேச இராணுவ தீர்ப்பாயம், முன்னாள் யூகோஸ்லாவியாவுக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். அதுபோலவே சியரா லியோனுக்கான சிறப்பு நீதிமன்றம், லெபனானுக்கான சிறப்பு தீர்ப்பாயம் போன்றவற்றில் சர்வதேச என்ற சொல் இடம்பெறவில்லை. எனவே தீர்ப்பாயங்களுக்கு வழங்கப்படும் பெயர்கள் தீர்க்கமானதல்ல என்பது தெளிவாகிறது. சியரா லியோனுக்கான சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் முன்னாள் யூகோஸ்லாவியாவையும் ருவாண்டாவையும் கையாள ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையால் நிறுவப்பட்ட
தற்காலிக தீர்ப்பாயங்களைப் போலவே அவை சர்வதேச என்று தீர்ப்பளித்துள்ளனர். சியரா லியோன் மற்றும் லெபனான் தீர்ப்பாயங்கள் அந்தந்த அரசாங்கங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையிலான ஒப்பந்தங்களுக்கு அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு சபையின் அனுமதியுடன் கட்டுப்பட்டுள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதன் இருப்புக்கு அதன் ஒப்பந்தமான ரோம் சட்டத்துக்கு கடமைப்பட்டுள்ளது. சர்வதேச இராணுவ தீர்ப்பாயங்கள், முதல் 2 தற்காலிக தீர்ப்பாயங்கள், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவை சர்வதேச குற்றங்கள் மீது மட்டுமே அதிகார வரம்பை பயன்படுத்துகின்றன. ஆனால் ஒரு நாடு அதே நிபுணத்துவத்துடன் அதன் சொந்த தேசிய தீர்ப்பாயத்தை நிறுவுவதை தடுக்க இயலாது. மேலும் சிலர் அவ்வாறு செய்துள்ளனர். ஒரு தேசிய நீதித்துறை நிறுவனம் சர்வதேச குற்றங்களை மட்டுமே கையாள்கிறது என்பதை அதை ஒரு சர்வதேச நீதிமன்றமாக மாற்ற போதுமானதாக இல்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு சர்வதேச குற்றங்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. சியரா லியோனுக்கான சிறப்பு நீதிமன்றம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு கூடுதலாக சியரா லியோனின் சட்டங்களின் கீழ் குற்றங்களுக்கான விசாரணையை தொடர முடிந்தது. இருப்பினும் வழக்கறிஞர் குற்றச்சாட்டுகளை சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றங்களுக்கு மட்டுப்படுத்த தேர்ந்தெடுத்தார். லெபனானுக்கான சிறப்பு தீர்ப்பாயத்தின் அதிகார வரம்பு லெபனான் சட்டத்தின் கீழ் குற்றங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக உண்மையான சர்வதேசத்துக்கும் முற்றிலும் தேசியத்துக்கும் இடையில் ஒரு நடுநிலையை வரையறுக்க கலப்பு என்ற பெயர் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை மறைக்கும் குழப்பத்திற்கு ஒரு மூலமாகும். சர்வதேச மற்றும் தேசிய தீர்ப்பாயங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை குழப்புவதற்கு பதிலாக அவற்றை பிரிக்கும் ஒரு தெளிவான கோட்டை வரைவது நல்லது. தீர்ப்பாயத்தை ஒரு நாட்டின் சட்டத்தின் மூலம் கலைக்க முடியுமா என்பதுதான் சோதனையாக இருக்க வேண்டும். கம்போடியாவில் இருப்பது போலாயினும் அப்படியானால் தீர்ப்பாயம் தேசியமானது. கம்போடியா ஐக்கிய நாடுகள் சபையுடன் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது. அதன் மூலம் அது ஒத்துழைப்பை உறுதியளிக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஒரு பொதுச் சபை தீர்மானத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் கூட அதன் சட்ட கட்டமைப்பு ஆழமாக தேசியமானது. இதற்கு நேர்மாறாக சியரா லியோனுக்கான சிறப்பு நீதிமன்றமும் லெபனானுக்கான சிறப்பு தீர்ப்பாயமும் தெளிவாக சர்வதேச இயல்புடையவை. அவற்றின் சட்டங்கள் ஒரு ஒப்பந்தத்துடன் இணைக்கப்படுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு சபை தீர்மானங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளன. சியரா லியோன் மற்றும் லெபனான் அரசாங்கங்கள் அவர்களால் தனியாக செயற்பட்டு முடிவுக்கு கொண்டுவர முடியாத ஒரு செயல்முறையை இயக்க உதவியுள்ளன. சியரா லியோன் லெபனான் தீர்ப்பாயங்களின் பணிகளை முடிப்பதற்கான ஒரே வழி அவற்றை உருவாக்கிய கட்சிகளின் பரஸ்பர உடன்பாடு அல்லது பாதுகாப்பு சபையின் தீர்மானம் மூலம் மட்டுமே. ஒருதலைப்பட்சமாக செயற்படுவதால் இரு அரசாங்கங்களுக்கும் நிறுவனங்களின் பணிகளை நிறுத்த அதிகாரம் இல்லை. சர்வதேச நீதித்துறையில் ஈடுபட்டுள்ள நீதித்துறை நிறுவனங்களின் பரந்த தன்மையை வகைப்படுத்துவதில் ஒரு பயனுள்ள அளவுகோல் என்பதை தவிர இது வேறு எந்த முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கிறதா? சர்வதேச மற்றும் தேசிய நீதிமன்றங்களுக்கு இடையிலான வேறுபாட்டுக்கு ஏதேனும் சட்ட விளைவுகள் உள்ளதா? உண்மையில் சர்வதேச நீதிமன்றத்தின் கூற்றுப்படி அவை உள்ளன. இது வழக்கமான சர்வதேச சட்டத்தின் கீழ் அரச தலைவர்கள் மற்றும் சில மூத்த அரசாங்க அதிகாரிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உன்னதமான விதி விலக்குகள் பற்றிய விவாதங்கள் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. 2002ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்ட ஒரு தீர்ப்பில் வெளிநாட்டு தலைவர்களுக்கு உரிமையுள்ள விதிவிலக்குகளை தேசிய நீதிமன்றங்கள் மதிக்க வேண்டுமென்று நீதிமன்றம் கூறியது. இருப்பினும் அத்தகைய நபர்கள் வழக்கு தொடரப்படுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை. குறிப்பாக சர்வதேச நீதிமன்றம் அவர்கள் அதிகார வரம்பை கொண்ட சில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்று கூறியது. முன்னாள் யூகோஸ்லாவியாவுக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் 7ஆம் அத்தியாயத்தின் கீழ் பாதுகாப்பு சபை தீர்மானங்களின்படி நிறுவப்பட்ட ருவாண்டாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம்
மற்றும் 1998 ரோம் மாநாட்டால் உருவாக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவை எடுத்துக்காட்டுகளில் அடங்கும். எனவே சில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் அவற்றின் அதிகார வரம்பை கொண்டவை என்பதை அடையாளம் காண்பதில் சட்ட முக்கியத்துவம் உள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களுக்கிடையில் கூட வேறுபாடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச நீதிமன்றம் பராமரித்துள்ளபடி அவற்றில் சில விதிவிலக்குகளை புறக்கணிக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கலாம், மற்றவை இல்லாமல் இருக்கலாம். சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை தற்காலிக தீர்ப்பாயங்களுடன் இணைத்து 3க்கும் சில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் என்ற முத்திரையை வழங்கியது போல் தோன்றுகிறது. பாதுகாப்பு சபையால் உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள் சர்வதேச சமூகம் கூட்டாக செயற்படுவதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன என்ற தோற்றத்தை வழங்குகின்றன. ஆனால் உண்மையில் அவ்வாறு நிகழ்வதில்லை. மார்ச் 2009 சூடானின் ஜனாதிபதி எல் பஷீருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பித்தது. ஜூன் 2011 லிபியாவின் முஅம்மர் கடாஃபிக்கு எதிராகவும் இவ்வாறானதொரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அல் பஷீருக்கு நீதிமன்றத்தின் முன் விலக்குரிமை இல்லை என்று தீர்ப்பளித்த போது நீதிபதிகள் போதுமானதாக இல்லாத மற்றும் மேலோட்டமான விளக்கத்தை அளித்தனர். எல் பஷீர் மற்றும் கடாஃபிக்கு எதிராக இயக்கப்பட்ட பிடியாணைகள் குறித்து அமெரிக்கா அக்கறையாக இருந்தாலும் இந்த நடைமுறைகள் தமக்கு செல்லாது என்று அமெரிக்கா வாதிடுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதன் சொந்த ஜனாதிபதி மீது அதிகார வரம்பை பயன்படுத்த முடியாது என்ற கருத்தை அமெரிக்கா சந்தேகத்துக்கு இடமின்றி எடுக்கிறது. அப்படியானால் அதே விதி சூடான் மற்றும் லிபியாவின் ஜனாதிபதிகளுக்கும் ஏன் பொருந்தக்கூடாது? தொடரும் குறிப்புகள். சர்வதேச குற்றவியல் சட்டம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்களில் தங்கியிருப்பதில்லை என்பது வெளிப்படையானது. ஏனெனில் பொது சர்வதேச சட்டம் பொதுவாக சர்வதேச நீதிமன்றத்தை கோருகிறது. சர்வதேச நீதித்துறை நிறுவனம் இருப்பதற்கு முன்பே சர்வதேச சட்டம் இருந்தது. சர்வதேச குற்றவியல் சட்டம் உட்பட சர்வதேச சட்டம் உள்நாட்டு நீதிமன்றங்களில் உயிருடன் உள்ளது. பல ஆண்டுகளாக மனித உரிமை ஆர்வலர்கள் உலகளாவிய அதிகார வரம்பை பயன்படுத்துவதை ஊக்குவித்து வருகின்றனர். இது சர்வதேச குற்றவியல் சட்டத்தை தேசிய நீதி நிறுவனங்களின் எல்லைக்குள் கொண்டு வருவதற்கான ஆற்றலை கொண்ட ஒரு வழிமுறையாகும். ஆனால் அது நிகழ்கிறதா என்பதுதான் வினா. சர்வதேச குற்றவியல் நீதி பல விஷயங்களில் உள்நாட்டு மட்டத்தில் சாதாரண வழக்கு தொடரலில் இருந்து வேறுபட்டது. முதலாவதாக, குற்றங்கள் ஒரே மாதிரியானவை அல்ல. ஒரு வகையில் இனப்படுகொலை போன்ற சர்வதேச குற்றங்கள் கொலை போன்ற சாதாரண குற்றங்களை ஒத்திருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு சூழல், நோக்கம், அளவு அல்லது கவனக்குவிப்பு ஆகிய மேலதிக கூறுகளும் தேவைப்படுகின்றன. சாதாரண குற்றங்கள் என்று அழைக்கப்படுபவை சமூக விரோதிகளின் செயல் என்றாலும், சர்வதேச குற்றங்களுக்கு பொதுவாக அரசின், அதாவது சமூகத்தை பாதுகாப்பதே நோக்கமாக கொண்ட அமைப்பின் ஈடுபாடு தேவைப்படுகிறது. தொடர் கொலையாளிகள் கொடூரமான குற்றங்களை செய்யலாம். ஆனால் இதற்கு சர்வதேச தலையீடு தேவைப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் குற்றங்கள் பிரமிப்பை தூண்டுகின்றன, ஆனால் எதுவும் அவர்களின் சர்வதேசமயமாக்கலை கட்டாயப்படுத்துவதில்லை. இதுவே சாதாரண குற்றங்களை சர்வதேச அரங்கிற்குள் உயர்த்துவதில் அரசு அல்லது அரசு போன்ற அமைப்பின் பங்களிப்பு ஆகும். பெரும்பாலும் அரசு தானே ஒரு மாபெரும் குற்றவியல் அமைப்பாக செயற்படுகிறது. சர்வதேச வழக்கு விசாரணை என்பது விரிவானதாக இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவே இருக்கும். இது தலைவர்களை மையமாக கொண்டது. பெரும்பாலும் இது ஒரு மோதலுக்கு பிறகு வருவதுடன், சாதாரண குற்றங்களைப் போல சமநிலையான முறையில் அல்லாமல் தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அதன் நோக்கம் என்ன? சாதாரண குற்றங்களைப் போலவே ஒரு குறிப்பிடத்தக்க தடுப்பு விளைவை நிரூபிப்பது கடினம். ஏனென்றால் குற்றம் பலனளிக்காது என்று உறுதியாக நம்புபவர்களை விட சட்டத்தை மீறுபவர்களை நாம் எளிதாக அடையாளம் காண முடியும். இது பழிவாங்கும் செயலாகவும் இருக்கலாம்.
குற்றவாளிகளுக்கு நியாயமான தண்டனைகளை வழங்குவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவு அங்கீகாரத்தை வழங்குவதாகவும் இருக்கலாம். சர்வதேச நீதி சர்வதேச சமூகத்தின் இலக்குகளை ஊக்குவிப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக போர் இல்லாத உலகத்திற்கான தேடலை அங்கு சர்ச்சைகள் அமைதியாக தீர்க்கப்படுகின்றன. இது ஒரு பெரிய சுமை. மேலும் இது சாதாரண குற்றங்களை விசாரிப்பதோடு தொடர்புடையது அல்ல. சர்வதேச நீதியின் இந்த அனைத்து பரிமாணங்களையும் நிவர்த்தி செய்வதில் தேசிய குற்றவியல் நீதியிலிருந்து பெறப்பட்ட கருத்துகளையும் கொள்கைகளையும் சர்வதேச மட்டத்துக்கு இயந்திரத்தனமாக மாற்றுவதற்கான ஒரு போக்கு உள்ளது. ஆனால் சர்வதேச நீதி வேறுபட்டது. அதன் அரசியல் பரிமாணங்கள் தவிர்க்க முடியாதவை. அதன் நோக்கங்கள் மோதல் தடுப்பு மற்றும் சர்ச்சை தீர்வு தொடர்பான இலக்குகளை உள்ளடக்கியது. செயல்முறையின் இந்த அரசியல் அம்சமே சர்வதேச நீதியை மிகவும் தனித்துவமாகவும் மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் ஆக்குகிறது. அது திறம்பட செயற்பட முடிந்தால் நமது காலத்தின் சில பெரிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பங்களிக்கும் ஆற்றல் உள்ளது. நன்றி.